வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் இமயம் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. பேராசை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த கதை. இதே மாதிரியான ஒரு படத்தை நான் பார்க்குறேன். டாய்லெட் அப்படிங்கிற ஒரு படம். கழிவறை இல்லாத ஊரில் இருக்கிறவங்க படுற அவஸ்தையும், திருமணமான ஒரு பெண் கழிவறை இல்லைங்கிறதுனால அவனோட வாழ மறுக்கிறதும், பிறகு அவளுக்காக கழிவறை கட்டுறதுக்காக அவள் என்ன பண்ணுறா, வீட்டில் என்ன போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய பேராசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கலையோ அதுக்கு அந்த பெண் பேராசைப்படுவா. பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். ஆனால் பெண்களுக்கு ஒரு நார்மலான ஆண்கள் வாழ்கிற வாழ்க்கையே பேராசை தான். அவங்களுக்கு அதை தாண்டி தான் பேராசை. நார்மலாக ஒரு பக்கம் ஒரு ட்ராவல் போகிறது ஒரு பேராசை. உண்மையாலுமே சில இடங்களில் வாசிக்கிறது பேராசை. வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் வாசிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் கூட இல்லை இன்றைக்கும். ஏதாவது ஒரு தொழில் செய்கிறது, ஒரு தானாக சுயமாக ஒரு தொழில் செய்கிறது ஒரு பேராசை. வேலைக்கு போகிறது ஒரு பேராசை. கல்வி ஒரு பேராசை. பெண்களுக்கு இப்படி சாதாரணமாக ஆண்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பேராசை. அப்படி தான் இங்கே பேராசை படுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகிலா. ரயில் ஏற்றி விடுறதுக்காக செல்லுமணிக்குன்னு யாருமே வரல. கோகிலாவுக்கு அவளோட அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் வந்திருந்தாலும் அவங்களோட முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. ஆனால் கோகிலா என்னவோ கலகலப்பாக தான் இருந்தா. புருஷனோட, அதுவும் முறையாக ரயிலில் போகிறா இல்லையா, அந்த சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அதுவே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகிறவன் அப்படிங்கிற கவலை அவகிட்ட துளியும் இல்லை. அவளோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் நிரம்பி கிடந்தது. செல்வமணி மாதிரியே அவளும் அடிக்கடி ரயில் வர்ற திசையை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளோட பாட்டி முத்தம்மா ஏதோ சொன்னா. சரி சரி அப்படின்னு தலையை மட்டும் வெறுமனே ஆட்டி வச்சா. ரயில் வர்றதுக்கான அறிவிப்பு வந்ததும், நான் முதல்ல ஏறிக்கிற, நீ கடைசியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணி கொஞ்சம் நாளாக நடந்து போனான். பைகளை எடுத்து கொடுத்த கோகிலாவோட அம்மா பூமாரி, எங்கள் பேச்சையெல்லாம் மீறி நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு போகிற, ஆள் என்ன ஏதுன்னு தெரியல, மெட்ராஸ் என்ன பக்கத்துலையா இருக்குது, ஒன்று சட்டு புட்டுனா ஓடியாடுறதுக்கு, எதுக்கும் வாயை திறக்காத, எதா இருந்தாலும் ங்கிறதோட நிறுத்திக்கோ, பொட்டச்சி வாய் இல்லாமல் இருந்தால் தான் காலத்தை ஓட்ட முடியும், செட்டாக இருந்துக்கோ, நாக்கே இல்லைன்னு இருந்துடு அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோகிலா தலையாட்டுறான். ரயில் நிற்கிறதுக்குள்ளேயே கூட்டத்தோட கூட்டமாக முட்டி மோதி செல்வமணி ஏறி இடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு ஜன்னல் வழியாக கோகிலாவை பார்த்து, சீக்கிரம் ஏறிவா இடம் போயிடும் அப்படின்னு கத்துனான். கோகிலா ரயில் ஏறினான். எப்பயும் இப்போ மாதிரியே சிரிச்ச முகத்தோட இரு அப்படின்னு முத்தம்மா சொன்னான். பூமாரி அழுதான். பத்திரம் அப்படின்னு அவளோட அப்பா சொன்னார். ரயில் புறப்பட்டுச்சு. கோகிலா செல்வமணியோட பக்கத்தில் உக்காந்தா. பைய பத்திரமா காலுக்கு கீழே தள்ளி வை, காணாமல் போயிடு அப்படின்னு செல்வமணி சொன்ன உடனேயும், ரயிலில் கூடவா திருடுவாங்க அப்படின்னு திடுக்குன்னு கேட்குறா கோகிலா. திருடங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்தா. உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காம நடபாதையில் நின்றுக்கிட்டு இருந்தவங்களையும், பொருட்களை ஏற்றி வைக்கிறதுக்காக தலைக்கு மேலே இருந்த இடத்துல உட்கார்ந்துருந்தவங்களையும் பார்த்தா. கசகசன்னு ஒரே கூட்டமாக இருந்துச்சு. மேலே எதுக்கு குந்தி இருக்காங்க, இடம் கிடைக்கலன்னா நானே ஓடி போய் முதல்ல ஏறி இடம் பிடிக்காட்டி நின்றுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணி மறுபடியும் பத்திரம், மொத்தம் எத்தனை பையே அப்படின்னு கேட்டான். 5. எதுக்கு இத்தனை பையே? வீட்டுக்குண்டான சின்ன சின்ன சாமானவதே இருக்குது. செல்வமணி எதுவுமே பேசல. அரை மணி நேரம் கழிஞ்சிருக்கும். செல்வமணி தலை தொங்க போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். கோகிலா ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் செல்வமணியோட தலை அவளோட தோளில் சாஞ்சிச்சு. எதிரிலையும் பக்கத்துலேயும் கூட்டமாக ஜனங்க இருக்கும்போது தோளில் சாஞ்சிக்கிட்டு இப்படி தூங்குறானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா. எழுப்பி விடவும் பயமாக இருந்துச்சு. லேசாக அசைஞ்சு உட்காந்தா கூட விழிச்சுக்குவானோ அப்படின்னு சொல்லி நினச்சான். ஆனால் அவள் எதிர்பார்த்தது நடக்கலை. நகர்ந்து உட்கார்ந்த பிறகுதான் அவன் முன்னை விட சௌகரியமாக தலையை சாய்ச்சிக்கிட்டு தூங்கினான். தோளில் சாஞ்சிருந்த செல்வமணியோட தலையை பார்த்தா அநியாயத்திற்கு மோசம்தான் அப்படின்னு நினச்சான். பெண் பார்க்க வந்த அன்னைக்கு செல்வமணியோட தலையை பார்த்து, பயிறு ஏறாத கட்டாந்தரையாட்ட இப்பயே இருந்தா பிங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு முத்தமாக கேட்டது நினைவுக்கு வந்ததோ லேசாக சிரிச்சா கோகிலா. வாய் அதிகந்தா கிள்ளட்டுக்கு அப்படின்னு வேற முணுமுணுத்தான். பெண் பார்க்க வந்தப்ப செல்வமணி தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் மட்டும்தான் கூட்டிக்கிட்டு வந்தா. சொந்த பந்தம் யாரையும் கூட்டிகிட்டு வரல. மாரியம்மன் கோயிலுக்கு எதிர் வீட்டுக்கு புதுசாக தங்கம்மா அப்படிங்கிற பொண்ணு கல்யாணம் கட்டிட்டு வந்திருந்தா. அவள் மூலமாக செய்தி அறிஞ்சு தான் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை பிள்ளை வர்றாருன்னு தகவல் தெரிஞ்ச போது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க.
ஆனால் மாப்பிள்ளையை பார்த்த உடனேயும் சீ அப்படின்னு ஆகிருச்சு. கோகிலாவோட பிறந்தது 3 பொம்பளை பிள்ளைங்க தான். ஒருத்திக்கு கூட கல்யாணம் நடக்கல. பெண் கேட்டு வர்ற மாப்பிள்ளைங்கெல்லாம் கழுத்துக்கு செயின், கையுக்கு மோதிரம், பீரோ, கட்டில், டிவி அப்படின்னு கேட்டதுனால ஒருத்திக்கும் கல்யாணம் நடக்கல. கூரை வீடு மட்டும்தான் சொந்தம், வேற ஒன்றும் இல்லை. 4-5 பேர் பாடுபட்டாலும் வாய்க்கு வயிற்றுக்குமே இழுபறி தான் அப்படின்னு காலை ஓடிச்சு. மீறி 100-200 மிஞ்சினா அதை எப்படி மிச்சமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது உடம்புக்கு வந்துடும். ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காக வரிசையாக பிள்ளைய பெற்றாங்க. ஆனால் இருந்தது 4 பொம்பளை பிள்ளைங்க தான். கோகிலாவோட அப்பா அம்மா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. 4 பெண்களில் ஒருத்திக்கு கூட கல்யாணம் நடக்கலை. போய் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் செல்லுமணியோட அம்மா அப்பாவும் நினச்சிக்கிட்டு வந்தாங்க பெண் பார்க்க வரும்போது. ஆனால் நடந்தது வேற. பெண் தர முடியாது அப்படின்னு சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, தோசை சரியில்லை, தோசம் உள்ள மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும், இப்படி என்னென்னவோ சாக்கு சொல்லியும் தட்டி கழிக்க நினச்சாங்க. கடைசியில் எங்கிட்ட பொண்ணு மட்டும்தான் இருக்குது, மற்றது ஒன்றும் இல்லை, துணிமணி எடுக்க கூட வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாப்பிள்ளையோட அம்மா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், பெண்ணை மட்டும் கட்டி கொடுங்க, கட்டின சேலையோடு அனுப்புங்க, கல்யாணத்தை நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் ஒன்றும் போடலைன்னு சொல்லி காட்ட மாட்டோம், அது தெரிஞ்சு தானே பொண்ணு கேட்க வந்தோம் அப்படின்னு சொன்னது கோகிலா வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே எதுவும் பேச வழி இல்லாமல் போயிடுச்சு. நீங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டாலும் எங்கள் பங்குக்காக நாங்கள் ஏதாச்சும் செஞ்சால் தானே எங்கள் பக்கம் மரியாதை, 1 வருஷம் ஆகும் பணம் வர்றதுக்கு, அதுக்கு பின்னால் தான் கண்ணாலம் அப்படின்னு முத்தமாக அடித்து சொன்னான். நீங்கள் ஒரு பைசா கூட போட வேணாம், பொண்ணை அனுப்புங்க, நீங்கள் வந்து பந்தியில் குந்தி சாப்பிட்டு போங்க, அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போது அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொன்னதும் முத்தம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. இப்படியும் கழுவி வச்ச வெங்கல பானையாட்டும் மாப்பிள்ளை தலை இருக்குது, அப்புறம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு நேரடியாகவே விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க முத்தம்மா. முத்தம்மா சொன்னதை பெரிய கௌரவம் மாதிரி எடுத்துக்கிட்ட மாப்பிள்ளையோட அம்மா, இது எங்கள் குடும்ப வழக்க, எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தீங்கல்ல, என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட இப்படித்தான் இருந்தார், கல்யாணம் கட்டிக்கலையா, புள்ள பெத்திக்கலையா, குடும்பம் தான் நடத்தலையா, எங்கள் மாமனார் தலையை பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, தொடச்சி வச்ச கண்ணாடி ஆட்டம் இருக்கும், மொட்டை போட்டால் கூட அம்மாஞ்சுத்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவள் சிரித்தான். கோகிலா வீட்டு ஜனங்க சிரிக்க முடியாமல் அப்படியே இறுகி போய் உட்காந்துருந்தாங்க. அதை மறைக்கிறதுக்காக, என் தலையில் பார்த்தீங்கல்ல, இந்த வயசுலேயும் எப்படி எம்மா நீட்டத்துக்கு சாட்டையாட்டம் மசுறு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட தலையை திருப்பி காட்டினான். அதுக்கு யாருமே எதுவுமே பேசலை. தலையில் இருக்கிற மசுரையாக ஆக்கி திங்க போகிறோம், பையனுக்கு படிப்பு இருக்குது, கவர்மெண்ட்டு உத்தியோகம் இருக்குது அப்படின்னு மறுபடியும் சொன்னான். யாருமே பேசலை. கட்டுனா இந்த பொண்ணைத்தான் கட்டுவேன்னு ஒரே பிடிவாதமாக நிற்கிறான். தங்கம்மாவும் பொண்ணை பற்றி நல்லா தான் சொன்னான் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்க. வேலை எப்போ கிடச்சிச்சு? 2010. எந்த வயசில் வேலை கிடச்சிச்சு? முத்தம்மா எதுக்காக கேட்குறா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. மாப்பிள்ளையோட அம்மா 33 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 28 தான் அப்படின்னு சொன்னான். முத்தம்மா உதட்ட பிதுக்குனான், ஆனால் வாயை திறக்கலை. அதனால் மாப்பிள்ளையோட அம்மா தானாகவே சொன்னான், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சா தான் கண்ணாலம்னு ஒரே பிடியாக நின்றுட்டான், அதனால தான் 2 வயசு கூடி போச்சு. இந்த காலத்தில் வயசை யார் பார்க்குறாங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குதுதான்னு தானே பார்க்குறாங்க, ஜாதகத்துலலாம் ஒரு குத்தமும் இல்லை, வேணுமுன்னா ஜாதகத்தை வாங்கி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். வேணுமுன்னா தானே அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தினிசா முத்தமாக சொன்னான். பையன் தடியாக கொஞ்சம் கருப்பாக இருக்கான்னு நினைக்காதீங்க, அது அவன் பிறந்த குடும்பத்தோட வாட்டம். எத்தனை பிள்ளைங்க? கூட பிறந்தவங்க இன்னும் ஏதாவது உண்டா? ஒரே பையன்தான், குடும்ப வாட்டம் தெரிஞ்சு ஒன்னே போதும்னு விட்டுட்டேங்களாக்கும் அப்படின்னு முத்தமாக சொன்னதும் மாப்பிள்ளையோட அம்மாவோட முகத்து கொஞ்சம் தொங்கி போச்சு. அப்போது சும்மாரு அப்படிங்கிற மாதிரி மாமியாரை இடிச்சா பூ மாதிரி. சரி யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கோகிலாவோட அப்பா அம்மாவும் சொன்னாங்க. உலகம் தெரியாமல் பேசுகிறீங்க, வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் லேசுப்பட்டது இல்லை. இப்போயே 10,000 வாங்குறான், போக போக சம்பளம் எகிரிக்கிட்டே போகும். காசு பணத்தை திங்க முடியுமா? காசு பணம் கூட நடந்து வருமா? கூட உட்காந்து சிரிக்குமா? விடுக்குன்னு கேட்டா முத்தம்மா. எங்கள் பையனை கட்டிக்கிட்டு உங்கள் பொண்ணு காடு கறிக்கெல்லாம் போக வேணாம், கூலி வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்டில் குந்திக்கிட்டு 3 வேளையும் சுடுச்சோறு சாப்பிட்லாம், காலத்துக்கு வெயில் படாமல் இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியவே வர வேண்டியதில்லை, முகத்தில் இருக்கிற பவுடர் கலையாமல் இருக்கலாம், எத்தனை காலத்துக்கு கழுத்தை கழுவி வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு உங்கள் பொண்ணு குந்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொன்னான். மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் சரிதான் அப்படின்னு கோகிலாவோட வீட்டு ஜனங்களுக்கு தெரிஞ்சுது. 4 பேரில் ஒருத்திக்கும் இதுவரைக்கும் கல்யாணம் நடக்கலை, கட்டி கொடுக்க வழி இல்லை, வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை பெண் கேட்குறான், அதுவும் கல்யாண செலவை அவனே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்.
கோகிலாவை செல்வமணிக்கு தர யாருக்குமே விருப்பம் இல்லை. சாணியில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி இருந்தான். அவனுக்கு எப்படி கோகிலாவை தர்றது? ஊரில் என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் நடக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு பிடிச்சவனை இழுத்துக்கிட்டு ஓடுனா கூட பரவாயில்ல, செல்வமணிக்கு மட்டும் பொண்ணை கொடுக்கறதில்ல அப்படின்னு தீர்க்கமாக இருந்தான் முத்தம்மா. தன்னோட மகனும் மருமகளும் மனசு மாதிரி சரின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற கவலையில் வேற இருந்தா முத்தம்மா. அவன் மாப்பிள்ளையோட அம்மாவை ஒரே அடியாக மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருந்தா. அங்கே நடக்கிறதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருந்தான் செல்வமணி. நீங்கள் போங்க, பொண்ணை கேட்டுட்டு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு கோகிலாவோட அப்பா சொன்னார். வேலையில் சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது. அடிக்கடி லீவு போட முடியாது. அப்புறம் மெட்ராஸ்லேருந்து இம்மான் தொலைவிட்டு வந்துட்டு போக முடியாது. உண்டு இல்லைன்னு இப்போயே சொல்லிட்டீங்கன்னா நல்லது. பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. முறையெல்லாம் சரியாகத்தான் இருக்கும். சரிம்மா, அவங்க கேட்டுட்டு சொல்லட்டும், கிளம்பு போவோம் அப்படின்னு செல்வமணி நச்சரிக்க ஆரம்பித்தான். அவங்க அம்மா அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம, உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஊரில் விசாரித்தோம். ஒவ்வொரு டிக்கெட்டாக வெளியேற்ற வேணாமா? காலத்துக்கும் வீட்டிலையே வச்சுக்கிட்டு சீராட்டவா முடியும் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொன்னது முத்தம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என் பேத்தியோ ஒன்றும் செல்லாத சரக்கு இல்லை. கால நேரம் கூடி வந்தா எந்த நாடோ எந்த பட்டணமோ போவத்தான் போறாளுக. என் பேத்திகளுக்கு இனிமே மாப்பிள்ளை பிறக்க போறானுங்களா? என் பேத்திவ நேரத்துக்கும் ஆட்டத்துக்கும் அடுக்கடுக்கா வரத்தான் செய்வானுங்க அப்படின்னு சத்தமாகவே சொன்னாங்க. நீங்கள் பொண்ணை கேட்டுட்டு சொல்லுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்னா செல்வமணி. அப்புறம் என்ன சொல்கிறது? இரு, இப்பயே கேட்டு சொல்கிறேன். தண்ணி இல்லாத கிணத்துல யார் குதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்புறமாக போய் கோகிலா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா முத்தம்மா. கடைசியில் நீயே வந்து மூஞ்சியில் கரிய பூசு அப்படின்னு கூப்பிட்டா. நான் இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன் ஆயா அப்படின்னு சொன்ன உடனேயும் முத்தம்மா முகத்தில் கரிய பூசின மாதிரி இருந்துச்சு. என்னடி சொல்கிற? நாளை குறிக்க சொல்லுங்க போங்க. உனக்கு கண்ணு கருகி போச்சா? புத்தி குழம்பி போச்சா? 4 புள்ள பெத்தே அரைக்கிழவனாட்டு இருக்காண்டி. அதோடவும் சுட்டெடுத்த பண்ணி மாதிரி இருக்கான். இருந்துட்டு போகட்டும், உனக்கு என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு. இதைத்தான் பொட்டச்சி மனசு பீத்திங்குமுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தானே வாக்கப்பட போகிறேன். வாயை மூடு. வாயப்பட்ட ஆட்டம் இருக்க உன்னை அந்த கருஞ்சட்டிக்கு கட்டி வைக்க சொல்கிறியாடி? இரு, உன்னை பெத்தவனை வர சொல்கிறேன். அவன் வந்து உன் மூஞ்சில் கறியை துப்பட்டும் அப்படின்னு சொன்னான் முத்தம்மா. முத்தம்மா கிட்ட சொன்னான் அதே பதிலை தான் கோகிலா தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொன்னான். அவரை கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் வந்து 2 நாள் கழித்து வாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பெண் பார்க்க வந்தவங்களை அனுப்பி வச்சார் கோகிலாவோட அப்பா. கோகிலாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் முத்தம்மா இந்த மாப்பிள்ளை வேண்டவே வேண்டான்னு ஒரே படியாக இருந்தாங்க. விளக்காட்டம் தகதகன்னு இருக்கிற நம்ம பொண்ணுக்கு இப்படி கரிச்சட்டியாட்டம் கட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டான். அவள் பாடம் பழிக்கலை. கடைசியில் ஒருத்தியாவது கண்ணி கழியட்டும் அப்படின்னு சொல்லி கோகிலாவோட அப்பா அம்மாவுக்கு எண்ணம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலாக வேலையில் இருக்கிறான், அடுத்தடுத்த பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு நம்பினாங்க. அதுக்கு மேலா ஒரு டிக்கெட்டாவது ஊட்ட விட்டு வெளியேற்றணுமே, வெளியேறிச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அவங்க திரும்பி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சொல்லி வச்ச மாதிரி 3ஆவது நாள் வந்தாங்க. பொண்ணுக்கு சம்மதம் தான், நீங்கள் தான் ஒரு கோயில் வச்சு தாலி கட்டிக்கணும், நாங்கள் வெறும் ஆளுங்க தான் வருவோம் அப்படின்னு கோகிலா அவங்க அப்பா சொன்னதும், பொண்ணை மட்டும் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், பணங்காசு என்னங்க, எங்கள் ஊர்லேயே இப்படிப்பட்ட மருமவை யாருக்கும் இல்லைங்கிற பேர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதோட அடுத்த 8ஆவது நாள் வந்து தேதி வச்சாங்க. அடுத்த 10ஆவது நாள் கல்யாணம். தாலி கட்டிக்கிட்டு 6ஆவது நாளே ரயில் ஏறிட்டா கோகிலா. ஒவ்வொன்றா நினச்ச கோகிலாவுக்கு வியப்பாக இருந்துச்சு. ராதி சண்டனை ராசாதி ராசனெல்லாம் வேண்டாமிட்டு எதுக்குடி எரிஞ்சு போன புளிய மரம் மாதிரி இருக்கிற இத்து போன இந்த பையில கட்டிக்கிட்ட? கோகிலா வாயே திறக்கல. என்னோட அப்பா அம்மா தங்கச்சி ஊரில் இருக்கிற பெண்கள் எத்தனையோ பேர் கேட்டு பார்த்துட்டாங்க, வாயே திறக்கல. அந்த ரகசியத்தை இனிமேலும் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு தான் கோகிலாவுக்கு தோணுச்சு. வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க, மழை ஜலம் கழிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. கோகிலா வயசுக்கு வந்து 4ஆவது வருஷத்துலேருந்து பெண் கேட்டு மாப்பிள்ளைங்க வர ஆரம்பித்தாங்க. உள்ளூரில் 4 பேரும் வெளியூர்லேருந்து 7 பேர் வந்தாங்க. எல்லாருமே 8ஆவது 10ஆவது வரைக்கும் படிச்சிருந்தாங்க. செல்வமணியோட 10 வயசு குறைஞ்சவங்க. ஆட்ட சாட்டமான பையங்க தான். அதில் ஆத்தூர்லேருந்து வந்த பையனை கேட்கவே வேண்டாம். நல்ல வளர்த்தி, நல்ல ஒசரம், நல்ல சவுப்பு, கோகிலாவுக்கு பொருத்தமாக இருந்தா. கோகிலாவுக்கு கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கடி வந்து பார்த்தா. கோகிலாவை தவிர வீட்டில் எல்லாருக்கும் விருப்பம் தான். கட்டாயப்படுத்தி பார்த்தாங்க, ஆனால் கோகிலா பிடி கொடுக்க மறுத்துட்டா. அதுக்கு காரணம் ஆத்தூர் பையன் மட்டுமல்ல, எல்லாருமே கிராமத்தில் இருந்தவங்க. யாரை கட்டிக்கிட்டாலும் உள்ளூரில் மலஜலம் கழிக்கிற மாதிரி தான் அங்கேயும் போய் இருக்கணும். அது அவளுக்கு பிடிக்கல. அதனாலேயே ஆள் மோசமாக இருந்தாலும் வேலையில் இருக்கிற மெட்ராஸில் தனி வீட்டில் இருக்கிற யாரையாவது கட்டிக்கணும், அங்கே போய் மலஜலம் கழிக்கிறதுக்கு ரூம் இருக்கும்ல அப்படின்னு நினச்சான்.
அதனால தான் பிடிவாதமாக செல்லுமணி கட்டிக்கிட்டா. அவங்களோட சொந்தக்காரங்க மாப்பிள்ளையை பற்றி 1008 கேள்வி கேட்டாங்க. ஆனால் கோகிலா ஒரு கேள்வி கூட கேட்கல. எடுத்த எடுப்புலையே சரின்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் அவளோட அம்மா தான். வயசுக்கு வந்த பிறகு மலஜலம் கழிக்க இருட்டிய பிறகு தான் போகணும். ஒவ்வொரு முறையும் காவல்கார மாதிரி கூடவே வர்றதோட கொஞ்சம் தள்ளி நிற்காம எதிரில் நின்றுக்கிட்டு இருந்தது தான். வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர் பிள்ளைகளோடையும் தன்னோட தங்கைகளோடையும் சேர்த்து வட்டமாக வரிசையாக உட்காந்து மலஜலம் கழிச்சிருக்கிறான். ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் பிள்ளைகளை மாதிரி தான் இருந்தான். யாரோடையும் போய் மலஜலம் கழிச்சா. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வீட்டுக்கு வந்த மறுநாள் விடியற் காலையில் இவளை மலஜலம் கழிக்க அழைச்சிட்டு போனால் பூமாரி 2 அடி தூரத்தில் எதிரிலேயே நின்றுக்கிட்டு இருந்தா. கோகிலா தொடையில் உட்காந்த கொசுக்களை அடிச்சுக்கிட்டே இருந்தா. சுற்றி வந்துட்டு இருந்த பன்றிகளை பூமாரி விரட்டிக்கிட்டே இருந்தா. நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னான். கோகிலா சொன்னதை காதில் வாங்காத பூமாரி, இருட்டில் பூச்சி போட்டு கடிச்சிடும், சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஜனங்க இருக்குதுல்ல, நான் வந்துடுறேன், நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு நிறைய தடவை சொல்லி பார்த்தா. ஆனால் அவங்க அம்மா கேட்கல. காற்று கருப்பு பிடிச்சிரும் புள்ள, நான் நின்னா உனக்கு என்ன, சீக்கிரம் வந்துரு, வல்லினா முக்கு அப்படின்னு சொல்கிறான். கோயிலாவுக்கு கோவம் வந்துச்சு. கோபத்தில் முகத்தை திருப்பிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்தா 3 பெண்கள் வரிசையாக உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலாவுக்கு 10 அடி தூரம் தள்ளி 2 பெண்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்களும் ஏதேதோ பேசிகிட்டு இருந்தாங்க. தூக்கத்தில் எழுப்பி அழைச்சிட்டு வந்து எதிரிலேயே நின்றுட்டு இருக்கிறது, புது வழக்கமாக விடியற்காலையிலேயே எழுப்பியது, இதெல்லாம் கோயிலாவுக்கு பூமாரி மேலே கோபமான கோபம் வந்துச்சு. எம்மா நேரமாக குந்திட்டு இருப்ப, பன்னிகளை தூன்னு விரட்டிக்கிட்டே பன்னி வளர்க்குறவங்கள கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டே கேட்டாங்க. அப்போ தான் ஏன் ஊருக்குள்ளே யாரோட வீட்லேயும் மலஜலம் கழிக்கிற வசதி இல்லை அப்படிங்கிற கேள்வி அவளுக்குள்ளே முதல்ல வந்துச்சு. ஊருக்குள்ளே குறைஞ்சது 500-600 வீடுகளாவது இருக்கும். அதில் செட்டியார் வீட்டில் மட்டும்தான் மலஜலம் கழிக்கிற பாத்ரூம் இருந்துச்சு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க. ஊரில் 1000க்கு மேலே பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதுலேயும் வசதி படைத்த வீட்டு பெண்கள் அப்படின்னு பார்த்தா 300-400 பேராவது இருப்பாங்க. சோத்துக்கு அல்லாடுற வீட்டு பெண்கள் அப்படின்னு பார்த்தா 100-200 பெண்கள் இருப்பாங்க. ஏன் இப்படி தெருவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தோணலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்த காரியத்தை மறந்துட்டு உட்காந்துருந்தா கோகிலா. எம்மா நேரமாக குந்தி நிற்கிற அப்படின்னு மறுபடியும் பூமாரி கேட்டதும் காரியம் முடியாமலே இருந்து வந்துட்டான். வர்ற வழியில் செட்டியார் வீட்டில் கட்டின மாதிரி நம்ம வீட்டுக்கும் பின்னாடியும் பாத்ரூம் கட்டினா என்னம்மா அப்படின்னு கேட்குறான். உங்கள் அப்பனை கட்ட சொல்லு, நானா வேணாங்கிறேன், சோத்துக்கே வழியை காணமாமா அப்படின்னு முனவனா. கூட்டத்தில் குந்துறதுக்கு கூச்சமாக இருக்குமா? வயசுக்கு வந்த புதுசில் அப்படித்தான் இருக்கும் பிள்ளை, போக சரியாக போயிடும். வரிசையாக எத்தனை பொட்டச்சிங்க குந்திருக்காங்க பார்க்கலையா? ஊர் உலகத்தில் பொட்டச்சிகள்லாம் வெளிவாசலில் இப்படித்தான் போகிறாங்க, உனக்கு மட்டும் என்ன, நீ மட்டும் அதிசயமா அப்படின்னு கேட்டா பூமாரி. 10 அடி 20 அடி தூரம் வந்ததும் மகளோடு சேர்ந்து உட்காந்துருந்த பூங்காவனத்துக்கிட்ட, விடிஞ்சதும் என்ன வேலை, எங்கே போகிற, ஆறு வீட்டுக்கு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தான். பூங்காவனை கையில் இருந்த குச்சியால் பன்னிகளை விரட்டிக்கிட்டே பூமாரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான். கோகிலா கொஞ்சம் தள்ளி வந்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கிலிருந்து நேற்று வரைக்கும் அதே கூத்து தான். ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் பூமாரி தவறாமல் தங்கைகளில் ஒருத்தியை கூட்டிக்கிட்டு வருவான். 4 பேர் வயசுக்கு வந்த பிறகு சேர்ந்து போங்கடி அப்படின்னு பூமாரி சொல்லி 4 பேரையும் ஒரே நேரத்தில் கையில் குச்சியை கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தான். நேரங்கட்ட நேரத்தில் அவளுக்கு வந்தா கூட ஒருத்தி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாள். ஒவ்வொரு நாளும் விடியறதுக்குள்ளாவே அம்மாவோடையும் தங்கைகளோடையும் கையில் குச்சியோடையும் எழுந்து போய் வரிசையாக வட்டமாக உட்காந்துருக்கு பெண்களுக்கு மத்தியில் இடம் பிடிச்சி உட்காந்து, இடையில ஆண்கள் வந்தால் எழுந்து முகத்தை திருப்பிட்டு நிற்கணும், திரும்பவும் உட்காந்து மலஜலம் கழிக்கணும். ஒவ்வொரு முறையும் கல்யாணம் கட்டினா வேலையில் அதுவும் நகரத்தில் இருக்கிற மாப்பிள்ளையை தான் கட்டணும் அப்படின்னு நினைப்பான். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு உதறித்தல்னா. வீட்டில் இருக்கிறவங்களோட பேச்சையும் ஊரில் இருக்கிறவங்களோட பேச்சையும் மீறி செல்லுமணியை கட்டிக்கிறேன்னு சொன்னான். பிடிவாதம் பிடிச்சு கட்டிக்கிட்டா. இப்போ நினச்சாலும் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. வரிசையாகவும் வட்டமாகவும் சின்ன பிள்ளைங்க கிளவிங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒன்றா உட்காந்து மலஜலம் கழிக்கும்போது எப்படி பேசிக்க முடியும்? ஆனால் ஒவ்வொருத்தையும் அந்த நேரம் விட்டால் அடுத்த நேரம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆக்கின சோறு, குழம்பு, வீட்டில் நடந்த சண்டை, மனக்கசப்பு, மாமியார் மருமக சண்டை எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுவும் மெல்லமாக பேச மாட்டாங்க. இடையிடையே பன்னிகளை விரட்டிக்கிட்டே பன்னி வளர்க்குறவங்களை திட்டிக்கிட்டே பேசுவாங்க. காரியம் முடிஞ்சிட்டாலும் கூட அதே இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதோட மலஜலம் கழிக்க வர்றவங்களையும் மலஜலம் கழிச்சிட்டு போகிறவங்களையும் மறித்து வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பேச்சு பேசுவாங்க. பேச்சு கடையில் நடைபாதையில் மலஜலம் கழிச்சிட்டு போகிறவங்கள திட்டி தீக்கவும் மறக்க மாட்டாங்க. கழிசடைங்க ஒரு ஓரமாக இருந்த என்ன, தடத்துலையே கழிஞ்சு வச்சுட்டு போயிருக்குது பாரு, அவங்க குடலை அறுக்க அப்படின்னு விடிய காலையில் மட்டும் இல்லை, விடிஞ்ச பிறகும் அந்த வழியில் போகிறவங்க திட்டிக்கிட்டும் காரி துப்பிக்கிட்டும் போவாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஆண்கள் வந்து அவசரத்தில் பார்க்காமலே எந்திரிக்காமையே உட்காந்துருந்தா காரி துப்பி மானங்கெட்ட கழுத தூ ஆம்பளை வாரான்னு கூட இல்லாமல் குந்தி இருக்குது பாரு அப்படின்னு வேற திட்டிக்கிட்டு போவாங்க. அந்த பேச்சையும் கேட்கணும்.
வெயில் காலத்தை விட மழை காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும். வழியெல்லாம் சேரும் சகதியுமாக இருக்கும். லேசாக தூறலும் கூட இருக்கும். அதில் தான் போய் வரணும். இந்த சேறு சகதிக்கு பூச்சி பொட்டு பள்ளி பாம்பு வரும். ஒதுங்கி உட்காராமல் நடைபாதையிலேயே உட்காந்துருவாங்க நிறைய பேர். வழி நெடுக பார்த்துக்கிட்டே தான் போகணும். இல்லைன்னா காலில் மிதிச்சிடணும். இடம் பார்த்து உட்காந்தாலும் தவளைங்க வண்டுங்க சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மழைக்காலமாக இருந்தாலும் வழியில் பேசுகிறத, எதிரில் நின்றுக்கிட்டு பேசுகிறத, வழியில் வர்றவங்க போகிறவங்ககிட்ட பேசுகிறத விடமாட்டாங்க. இதனால் சில வீடுகளில் பெரிய சண்டையே வரும். பீக்காட்டுக்கு போனோமா வந்தமான்னு இல்லாமல் இம்மா நேரம் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஊர் உலகத்தை நாயத்தை பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி மாமியார்கள்லாம் மருமகள்கிட்டையும் அம்மாக்கள்லாம் மகள்கிட்டையும் சண்டை பிடிப்பாங்க. அப்படி சண்டை பிடிக்கிறதுக்கு காரணமும் இருக்குது. தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு போகிற நேரத்தில் தங்களுக்கு பிடிச்ச பையன்களை சந்திப்பாங்க. இளம் பையன்களும் சந்திக்கிற நேரமும் அதுதான். சந்திக்கிற இடமும் பீக்காடு தான். அதனால் வயசுக்கு வந்த பெண்களுக்கு அந்த நேரத்தில் காவல் அதிகமாக இருக்கும். யார் யார் எங்கெங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்ச கோயிலாவுக்கு சிரிப்பு வந்துச்சு. செல்வமணியை கல்யாணம் கட்டிக்கிட்டது பரவாயில்ல அப்படின்னு நினச்சா. கல்யாணம் நடந்த அன்னைக்கு யாகத்தை முடிச்சிட்டியாடி அப்படின்னு முத்தம்மா சொல்லி சிரிச்சது நினைவுக்கு வந்துச்சு. மலை ஜலம் பற்றி யோசிச்சு இந்த கோயிலாவுக்கு கொஞ்ச நேரத்தில் சிறுநீர் கழிக்கணும் போல இருந்தது. எப்படி செல்வமணி கிட்ட சொல்கிறதுன்னு தயங்கி கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா. தாங்க முடியல அப்படிங்கிற நிலை வந்த உடனேயும் கூச்சத்தோட செல்வமணியை கேட்டான். தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். சட்டுன்னு தூங்கி எந்திரிச்ச மாதிரி போயிட்டு வா, இம்மா கூட்டத்தில் பொட்டச்சி நான் எப்படி தனியாக போகிறது, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். கொஞ்சம் வழி விடுங்க, நகருங்க, வழி 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 அப்படின்னு சொல்லிட்டு நடைபாதையில் உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சத்தம் போட்டு இடிச்சுக்கிட்டே செல்வமணி முன்னால் நடக்க கோயிலில் அவன் பின்னாலேயே போனான். புதுச்சியில் சட்டை, கை நிறைய கண்ணாடி வளையல், தலை நிறைய பூவு, மஞ்சள் பூசிய முகம், கழுத்தில் புதுத்தாளி, புதுத்தோடு, புது மூக்குத்தி, இது எல்லாமே அவளை புது பொண்ணு அப்படிங்கிற அடையாளம் காட்டுச்சு. அதனால் அந்த பெட்டியில் இருந்த ஆண் பெண் அப்படி வித்தியாசம் இல்லாமல் எல்லாரோட கண்களும் அவளை வச்சுது. 2 அறைகளோட கதவையும் தள்ளி பார்த்தாங்க. உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லி கழிவறையை ஒட்டி நிற்க சொன்னான். உள்ள ஆட்கள் இருந்ததுனால கழிவறைக்கு பக்கத்துலேயே நின்றுட்டாங்க. 2 கழிப்பறையை ஒட்டியும் ரயில் ஏறதுக்கான 2 வழிகள்லையும் 10க்கு மேலே ஆண்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் உரங்களை இடைவெளியில் இதுக்கு முன்னே அவள் நின்னதே இல்லை. அப்படி நிற்கிறது அவளுக்கு கூச்சமாக இருந்தது. அதோட கழிவறை கதவு எப்போ திறக்கும் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கிறது கூடுதல் வெக்கமாக வேற அவளுக்கு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து தான் செல்வமணி இவகிட்ட ஆஃபீஸ்க்கு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன. நேரத்துலேயே எந்திரிப்பியா அப்படின்னு கேட்டான். கதவு திறக்கிற சத்தம் கேட்டுது. உள்ளே போன்னு சொன்ன உடனேயும் செல்வமணிக்கு பக்கத்தில் இருந்தால் உள்ளே போக முயற்சி செஞ்சா. இருங்க லேடிஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லி கோயிலாக கழிப்பறைக்குள்ளே அனுப்பினான். கதவை சாதி தாள் போட்டதும் அப்படி ஒரு நாத்தம். காஞ்சி போய் ஈரமாகவும் மலம் கிடந்தது. மூத்திர வாடை குடலை பிடுங்குச்சு. 10-20 பீடி சிகரெட்டு துண்டுக வேற. எல்லா இடத்துலையும் எச்சில் கரையாகவும் சளி கரையாகவும் அப்பி கிடந்துச்சு. வாந்தி வர்ற மாதிரி கும்பிட்டிக்கிட்டு வந்துச்சு. காரி துப்பலாம் அப்படின்னு பேசனை பார்த்தான். சளியும் பீடியும் சிகரெட்டு துண்டும் எச்சில் கரையுமா இருந்துச்சு. அதுக்குள்ளே வாய் உதடு மூக்கு எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு. 4-5 இடத்துல ஆண் பெண் குறிகளோட படம் வேற வரைந்து வச்சுருந்தாங்க. ஊரை விட மோசமாக இருக்குதே அப்படின்னு முணுமுணுத்தா. அவள் உள்ளே கொண்டுட்டு யோசிச்சுட்டு இருந்தா. எத்தனை பேருதை தாண்டி வந்தா, அவையெல்லாம் நம்மளை பார்த்துருப்பாங்களே, எல்லாருக்கும் இவ எங்கே போகிறான்னு தெரிஞ்சிருக்கும், இவ திரும்பி போகும்போது எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சா. அவளுக்கு நினச்ச உடனே அருவருப்பு வந்துச்சு. கதவை யாரோ தள்ளி பார்க்குறது மாதிரி தெரிஞ்சுது. சிறுநீர் கழிக்காமல் கதவை திறந்துட்டு வெளியில் வந்துட்டான். கோயிலாவை இடிச்சுக்கிட்டு அவசரமாக ஒரு ஆள் உள்ள ஒன்றா. வழி விடுங்க கொஞ்சம் நகருங்க, வழின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இடிச்சுக்கிட்டு தாண்டி செல்வமணிக்கு முன்னால் போனான். கோயிலா யாரையும் பார்க்காம நடந்து போனான். இடத்துக்கு வந்து உட்காந்த கொஞ்ச நேரம் கழித்து கோயிலாவுக்கு மூச்சு விட முடிஞ்சுது. வாயில் உதட்டில் ஏற்பட்டிருந்த அரிப்பு குறையில. சீலை சட்டையெல்லாம் வேர்வையில் உடம்போட ஒட்டி கிடந்து. ரயில் நின்றுச்சு கொஞ்ச நேரத்தில். டீ காப்பி வெள்ளரிக்காய் விற்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. டீ சாப்பிட்றியான்னு செல்வமணி கேட்டான். வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா. ஏன் கூட்டத்தில் அதுவும் இம்மா ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல எப்படி குடிக்கிறது, அதெல்லாம் பார்க்க முடியுமா, இல்லை எனக்கு வேணாம், வெள்ளரிக்காய் வாங்கட்டுமா, வாங்குங்க. செல்வமணி வெள்ளரிக்காயை வாங்கி உன்னை கோயிலாட்ட கொடுத்தான். காயை வாங்கி திங்காமல் கையிலேயே வச்சுருந்தான். 4-5 காய்களை பையில் போட்டுட்டு செல்வமணி அடுத்தடுத்த 3 காய்களை மாடு சோளத்தட்டை திங்கிற மறக்குன்னு கடிச்சு தின்னான். யானையோட வாய் அசைகிறது மாதிரி அவனோட வாய் அசைத்தப்பட்ட கோயிலாவுக்கு சிரிப்பு வந்தது. வீட்டுக்கு எப்போ போவோம், இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும், இன்றைக்கி வண்டி லேட்டாக போகுது அப்படின்னு சொன்னவனையும். வீட்டுக்கு போனதும் தோட்டத்துக்கு போகணும். இப்போ தானே போயிட்டு வந்தேன். உள்ளே தான் போனேன், ஆனால் போகலை. ஏன் என்னாச்சு, வாசல் அத்தனை ஆம்பளைங்க நிற்கிறாங்க, எப்படி போகிறது, எல்லாத்துக்கும் மேலே அந்த இடம் இருக்கே, எங்கள் ஊர் பீக்காட்டை விட மோசமாக நாரி கிடக்குது. சோ அப்பா, இப்போது இன்னும் சித்த நேரம் உள்ளே இருந்ததுன்னா செத்து போயிருப்பேன். நான் தாங்க முடியல, குடலை பிடுங்குது, வேர்த்து கொட்டுச்சு, அப்பா என்னால் முடியல, விகாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். வெயிலில் வர எல்லாரும் அதில் தானே போகிறாங்க,
எனக்கு கூச்சமாக இருந்துச்சு, வந்துட்டேன். 1 மணி நேரம் அதுக்குள்ளார ஒரு ஆள் இருந்தால் செத்து போயிடுவான். இதில் போகிறவங்க வரவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? செல்லுமணியோட குரலும் முகமும் மாறிடுச்சு. இது என்ன நம்ம ஊடா இல்லை ஊரா இஷ்டப்பட்ட இடத்துல போயிட்டு வரதுக்கு அப்படின்னு கேட்ட செல்லுமணி மெட்ராஸை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். கூவத்தை ஒட்டி இருக்கிற ஜனங்கள்லாம் நீ பார்த்த என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டான். கூவம்னா என்ன? கூவத்தை பற்றியும் அங்கே குடிசை போட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை பற்றியும் சொல்ல ஆரம்பிச்சு. செல்லுமணியோட பேச்சு ரயிலை விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து பைகளை வச்ச பிறகுதான் நின்றுச்சு. மொத்த வீடே 3 பாய் அளவு தான் இருந்துச்சு. வீட்டை பார்த்ததும் கோயிலாவுக்கு திக்குனுச்சு. தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே போனான். அங்கே எதுக்கு? வா சொல்கிறேன். கோயிலை அழைச்சிக்கிட்டு அந்த 6 குடித்தனங்களையும் தாண்டி ஒரு அறையை காட்டுனான். போம் அப்படின்னு சொன்னான். இதுக்குள்ளாரையா? லைன் வீட்டில் ஒன்று தான் இருக்கும். இங்கே இருக்கிற 9 வீட்டுக்கும் இதுதான். மெட்ராஸில் 2000 ரூபா வாடகைக்கு இதுவே பெருசு, போ அப்படின்னு சொன்னதோட கக்குசாரைக்குள்ளே தள்ளி வெளியே இழுத்து கதவை சாத்துனா. தாப்பா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னான். உலகத்தில் பொட்டச்சி இளமரமா காய்மரமாக ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே அப்படின்னு முணுமுணுத்தான். கோயிலாவுக்கு கண்ணில் கண்ணீர் திறக்காட்டுச்சு. அடி வயிற்றுலேருந்து அழுகி ஆத்திரம் வந்துச்சு. கதவை தட்டி, எம்மா நேரம் இருக்கிற, வா வெளியே, அடுத்த ஆள் நிற்கிது பாரு, லேட்டு பண்ணாமல் சண்டை வந்துடும், சீக்கிரம் வா அப்படின்னு செல்லுமணி கத்துன வேகத்தில் பயந்து போன கோயிலாவோட தொடை வழியாக சிறுநீர் இறங்குச்சு. இதோட கதை முடிஞ்சுது.